வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்னைக்கு நம்ம மார்க்கெட் 24ஆம் தேதி பேங்க் நிஃப்டி எப்படி பிஹேவ் ஆச்சுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கான காரணம் என்ன, அண்ட் 27ஆம் தேதி திங்கட்கிழமை மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது என்ன நடக்கலாம் அப்படிங்கிறது தான் அனாலிசிஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி டெய்லியும் பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு, அனாலிசிஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருக்குது இல்லை ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் இது பண்ணுறேன். நம்மளோட நண்பர் ஒருத்தர் விக்னேஸ்வரன் சொல்லி ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார். கிராஃபோட டூல்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கண்டிப்பாக நான் அதுக்கான ஒரு வீடியோ போடுறேன். அதே மாதிரி நம்மளோட வடிவேலன் வடிவேலன்னு சொல்லி ஒருத்தர் கேட்டிருந்தாரு. எனக்கு அந்த கமெண்ட் புரியலை. என்னென்னா டிப்ஸ் ஃபார் டைமிங் என்ட்ரி அண்ட் எக்ஸிட், அதாவது ஒரு வீடியோவாக வேணுமா இல்லை லைவ் மார்க்கெட்டில் வேணுமா அப்படிங்கிறத அவர் கேட்டது எனக்கு புரியலை. ஸோ அவருக்கு நான் ரிப்ளை பண்ணியிருக்கேன், அவர் ஒன்றும் எனக்கு ரிப்ளை பண்ணல. அதே மாதிரி நம்ம ராஜ்குமார்னு சொல்லி ஒருத்தர் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸை பற்றி வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருந்தாரு. அந்த வீடியோ நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் இருக்கேன் ராஜ்குமார். ஆனால் நான் கண்டிப்பாக போடுறேன் உங்களுக்கு. இந்த வாரம் இல்லைன்னா அடுத்த வாரத்துக்குள்ளே நான் கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன் பற்றி நான் வீடியோ போடுறேன். அதுக்கு முன்னாடி நான் நம்ம வடிவேலன் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிடுறேன். நீங்கள் லைவில் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பாயிண்ட் கொடுக்க முடியுமான்னா கொடுக்க முடியும். ஆனால் அது லா படி தப்பு. செபியோட ரூல்ஸ் படி அப்படி நம்ம பண்ணக்கூடாது. ஏன் அப்படி பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் கேளுங்க. அதாவது இப்போ நான் மோஸ்ட்டாக இந்த வாட்ஸ்அப்பில் டெலிகிராமில் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதாவது என்னென்னா அவங்களுக்கு குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் இருப்பாங்க. அந்த லெட்ஸ் சே லைக் ஒரு 1000 பேர் அவங்களுக்கு இருக்காங்கன்னு. அப்போ அந்த 1000 பேர்த்தில் இவங்க டிப்ஸ் சொல்கிறாங்க, நீங்கள் இந்த என்ட்ரியில் மேலே போகலாம் அப்படின்னா கண்டிப்பாக மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அங்கே. ஆனால் என்ன நடக்கும் அப்படின்னா, அதே சமயம் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு எவ்வளவோ கீழே வர்றதுக்கான வாய்ப்பும் அதே மாதிரி அந்த பாயிண்டில் இருக்கும். ஏன்னா மார்க்கெட் இட் இஸ் ஹைலி அன்பிரடிக்டபிள் தான். ஏன்னா லைவ் மார்க்கெட்டில் நீங்கள் மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே போயிட்டு கீழே வந்துச்சு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஈஸி. ஆனால் லைவ் மார்க்கெட்டில் நம்ம ப்ரிடிக்ட் பண்ணுறதுங்கிறது கரெக்டு தான். லைக் ப்ரிடிக்ட் பண்ணி நம்மளால் பண்ண முடியும். ஆனால் நம்ம அதை நம்ம ப்ரிடிக்ட் பண்ணும்போது அங்கே இருக்கவங்களோட கேபிட்டல், இப்போ என்னோட கேபிட்டல் எவ்வளவோ அதே மாதிரி உங்களோட கேபிட்டல் இருக்காது. ஸோ ஒருத்தவங்களுக்கு இப்போ எனக்கு 10% கிடச்சிச்சின்னா சரி, எனக்கு சப்போஸ் நான் 1,00,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், 10% கிடச்சிச்சு அப்படின்னா எனக்கு எவ்வளோ கிடைக்கும், ஒரு 10,000 ரூபா கிடைக்கும். இன்னொருத்தர் 10,000 தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காருன்னா அவருக்கு 1,000 ரூபா தான் கிடைக்கும். அப்போ எனக்கு ஒரு 4 கேண்டில் மூவ் ஆனால் போதும், எனக்கு இது கிடச்சிரும், ப்ராஃபிட் கிடச்சிரும், 10,000 ரூபா நான் வெளியே வந்துடுவேன். ஆனால் இன்னொருத்தரோட மொத்த ப்ராஃபிட்டே லெட்ஸே மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டே 10,000 ரூபானா அவருக்கு 1,000 ரூபா தான் கிடைக்கும், இல்லைனா 100 ரூபா தான் கிடைக்கும். அப்போ அந்த 100 ரூபாய் வச்சு அவர் என்ன பண்ணுவார்? இப்போ எனக்கு 1 crore இருக்குது, 1 crore என்னோட கேபிட்டல் அப்படின்னா கொஞ்சம் மூவ்மெண்ட் ஆகி எனக்கு ஒரு 1% ப்ராஃபிட் கிடைச்சா போதுமே. இந்த 1% ப்ராஃபிட் கிடைச்சிச்சுன்னா இந்த 1% ப்ராஃபிட்டுங்கிறது எவ்வளோ கேண்டில்ஸில் வரும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு 4 கேண்டிலில் இது 0.5% மூவ் ஆச்சுன்னா இதில் எனக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் கிடைக்கும்? ஆல்மோஸ்ட் 250 பாயிண்ட்ஸ். இதோட ப்ராஃபிட் உங்களுக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, நீங்கள் ஒரு இதாக வாங்க மாட்டீங்க. அதாவது ஒரு ஸ்டாக் வாங்க மாட்டீங்க, ஒரு பஞ்சாக தான் வாங்கியிருப்பீங்க. ஒரு 4 ஸ்டாக்கோ 10 ஸ்டாக்கோ 20 ஸ்டாக்கோ அந்த மாதிரி தான் வாங்கியிருப்பீங்க. அப்படிங்கும்போது இந்த 250 பாயிண்ட்ஸ்க்கு மினிமம் ஒரு 5% ப்ராஃபிட் கிடைக்கும். அப்போது 1 கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ணவனுக்கு அழகாக 5 லட்சம் கிடைக்கும். ஆனால் 1 லட்சம் தான் இன்வெஸ்ட் பண்ணவனுக்கு எவ்வளோ ஆகும்? இதுதான் நீங்கள் கணக்கு போட்டுக்க வேண்டியது. ஸோ அதனால் இந்த வாட்ஸ்அப்பில் டெலகிராமில் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பாயிண்ட் கொடுக்கறது ஃபஸ்ட்டு நம்ம செபி, அதாவது இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் ஒரு ரூல் மாதிரி செட் பண்ணியிருக்கிறது யாருன்னா செபிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன். அவங்க தான் என்எஸ்சினா எப்படி இருக்கணும், பிஎஸ்சினா எப்படி இருக்கணும், பேங்க் நிஃப்டினா என்ன நடக்கணும், இதில் யாரெல்லாம் பண்ணலாங்கிற ரூல்ஸ் கொண்டு வரது அவங்க தான். இவங்க கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். ஸோ அவங்க ஸ்ட்ரிக்டாக இதை அலோவ் பண்ணுறது இல்லை. காரணம் என்ன? இப்போ எனக்கு ஒரு ஸ்டாக் மேலே போகணும், எங்கிட்ட ஒரு 1000 பேர் இருக்காங்க அப்படின்னா நான் 1000 பேர்த்தையும் இது வாங்க சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னால் மார்க்கெட் ஆட்டோமேட்டிக்காக மேலே போகும். ஸோ இது நம்ம பிரெயின் வாஷ் பண்ணி ஒருத்தவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி மார்க்கெட்டை மேலே கொண்டு போகிறது. அண்ட் இது என்றைக்குமே ரிஸ்க் தான். ஸோ அது தயவுசெய்து அதை ஃபாலோ பண்ணாதீங்க. மார்க்கெட் கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த வீடியோன்னு இல்லை, எந்த வீடியோ வேணாலும் பாருங்கள். நிறையா புக்ஸ் இருக்குது, படிங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் சார்ட் எடுத்து உக்காந்துக்கோங்க. சார்ட் எடுத்து உக்காந்துட்டு சரி ஓகே, எனக்கு இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டு கீழே விழும் அப்படின்னா மார்க்கெட்டை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்க்ரோல் பண்ணி பின்னாடி போய் நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி வைக்கிறோம் அப்படின்னா அந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகுதான்னு சொல்லி மினிமம் 1 வருஷம், நீங்கள் நல்லா ஷியோராக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 10 வருஷம். அதே மாதிரி இந்த சென்சிபிள்ஸ்னு ஒரு இது இருக்குது. இங்கே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்ட்ராட்டஜி விசார்ட் இருக்குது, அதே மாதிரி ஸ்ட்ராட்டஜி பில்டர் இருக்குது. இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி விசார்டில் போயிட்டு இல்லைன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி பில்டரில் போயிட்டு நீங்கள் சொல்லலாம், நான் ஒரு நியூட்ரலான ஸ்ட்ராட்டஜி, இது நிஃப்டி 50க்கான
இவங்க வந்து நிறையா ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நான் என்ன சொல்கிறேன், நான் வந்து ஒரு புது ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வச்சோம்னா இங்கே போகலாம். நான் மார்க்கெட் ஸோ இது வந்து ஆப்ஷன் செயின்ஸ்க்கு. ஸோ அதனால் நான் அதை கிளியர் பண்ணிட்டு பின்னாடி போகிறேன். ஸோ நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, மார்க்கெட் மேலே தான் போகும் அப்படின்னா இந்த பை கால்க்கான ஸ்ட்ராட்டஜி நான் ட்ரை பண்ணுறேன். அப்போ இதை நான் கிளிக் பண்ணோடனே இந்த இடத்துல சொல்லணும் நமக்கு, அதாவது உங்களோட ப்ராஃபிட் இதில் எவ்வளோவா இருக்கலாம், உங்களோட லாஸ் எவ்வளோவா இருக்கலாம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி பில்டர் மாதிரி நிறையா இருக்குது. அப்புறம் இது என்ன சொல்லுதுன்னா, 30ஆம் தேதி ஜனவரி எக்ஸ்பைரி ஆகிற ஸ்டாக்கை நான் எவ்வளோ எடுக்க போகிறேன், 23,100ங்கிற ஒரு குவான்டிட்டிக்கு இப்போ வந்து நீங்கள் நிஃப்டி பேங்க் நிஃப்டி நமக்கு இப்போ எவ்வளோவில் இருக்குது, 48,360 இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து பேங்க் நிஃப்டிக்கு ஒரு புது ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணுறேன். நான் நினைக்கிறேன் மார்க்கெட் மேலே போகும்னு சொல்லி. அப்போது இது இந்த ஒரு இது பேஜ் என்ன சொல்லுது அப்படின்னா, 30ஆம் தேதி ஜனவரி, அதே மாதிரி 48,400 மார்க்கெட் என்ன இப்போ இங்கேருந்து யோசிச்சு பாருங்கள், 364 இருக்குது மார்க்கெட். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பேங்க் நிஃப்டி 48,367. இதிலிருந்து 67லேருந்து 400க்கு போகிறதுக்கு எவ்வளோ தேவை, எனக்கு 33 பாயிண்ட்டு தான் தேவை. ஸோ 33 பாயிண்ட்டு போச்சுன்னா எனக்கு வந்து ப்ராஃபிட் எவ்வளோ வரலாங்கிறது இங்கே நான் சொல்லலை, அதாவது இங்கே இருக்குது. ஸோ இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்க்கு எனக்கு ப்ராஃபிட் எவ்வளோ இருக்கலாம்னா அன்லிமிட்டட், நான் எவ்வளோ போடுறனோ அதை தாண்டி போயிட்டே இருக்கலான்னு சொல்லுது. ஸோ அதே மாதிரி இப்போ நான் வந்து 3,500 போட்டேன்னா எனக்கு லாஸ் இவ்வளோ ஆகலாம், ஆனால் ப்ராஃபிட் எவ்வளோ கிடைக்கும்னா எனக்கு அதுக்கு மேலே மார்க்கெட் போகும் தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதுதான். ஸோ இப்படி போடும்போது எனக்கு என்ன ஆகும், இது என்ன சொல்லுதுன்னா எவ்வளோவில் மல்டிப்ளை பண்ணும், ப்ரீமியம் எவ்வளவு, 6,000 ரூபாய்க்கு ப்ரீமியம். அப்போது இதுக்கு எனக்கு மினிமம் குவான்டிட்டி நான் எத்தனை வாங்கியிருக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல அது எங்கேயோ சொல்லணும், அது மல்டிப்ளை பை லாட்ஸு, இங்கே பேங்க் நிஃப்டி ரீசெட், ஓகே கரண்ட் ப்ரைஸு ப்ராஃபிட் டேபிள், இதில் நான் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இதில் மினிமம் உங்களுக்கு எவ்வளவு காசு இருக்கணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல ஒரு பொசிஷனில் நமக்கு சொல்லும், அதாவது எத்தனை லாட்ஸ் வாங்கலான்னு சொல்லி. ஸோ இப்போ இதில் பார்க்கும்போது என்னென்னா, மார்க்கெட் நமக்கு இப்போ இந்த இடத்துல இருக்குது, இங்கேருந்து மார்க்கெட் மேலே போக கரெக்ட் இங்கே தான். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், ஸோ மார்க்கெட் இப்போ இந்த இடத்துல கரண்ட் ப்ரைஸ் வந்து இங்கே இருக்குது. ஸோ கரண்ட் ப்ரைஸில் இருக்கும்போது நமக்கு ப்ராஃபிட் இல்லை. இப்போ இங்கேருந்து 367 போச்சுன்னா எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும்னா 200 ரூபா ப்ராஃபிட் கிடைக்கும். இதுதான் ஒரு லாட்டுக்கு, ஒரு இதுக்கு. அதே இது நான் வந்து 800 போச்சுன்னா எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும்னு இருக்கிறதுக்கு. அதாவது யோசிச்சு பாருங்கள், அங்கே வந்து அதாவது 100 பாயிண்ட் மேலே போச்சுன்னா எனக்கு 800 ரூபா தான் கிடைக்கும். அப்போ நான் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நான் வந்து லாட் சைஸு ஒரு 5 லாட் எடுத்திருக்கேன்னு வச்சுக்கலாம். இப்போ நான் 5 லாட்ஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னா நான் என்னோடய ப்ரீமியம் எவ்வளோ பே பண்ணணும், கரெக்ட் இங்கே தான் அமௌண்ட் இருக்குது. இங்கே ப்ரீமியம் எவ்வளோ பே பண்ணணும்னா நான் வந்து 30,000 பே பண்ணணும். ஸோ 30,000 ரூபாய் இருந்தால் எனக்கு வந்து நம்மளோட இதில் வந்து நம்ம எடுக்கலாம். ஸோ அப்போது எனக்கு வந்து 300லேருந்து 500க்கு போச்சுன்னா 8,000 ரூபாய் ப்ராஃபிட் கிடைக்கும். இதுதான் நான் சொல்ல வருது. அதாவது எனக்கு ஒரு சின்ன ஒரு 100 பாயிண்ட் கிடைச்சதுக்கு எனக்கு எவ்வளோ கிடைக்கிது, 4,000 ரூபாய் ப்ராஃபிட் கிடைக்கிது. நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறது எவ்வளோனா 30,000 தான். ஸோ 30,000 நான் இன்வெஸ்ட் பண்ணேன்னா 4,000 கிடைக்கும். இதே இது நான் வந்து ஒரு 1,00,000 20ன்னா ஆல்மோஸ்ட் 1 லேக் வந்துருச்சு. ஸோ ப்ரீமியம் எவ்வளோ நான் பே பண்ணுறேன், 1 லேக் பே பண்ணுறேன். இப்போ 1 லேக்குக்கு அதே இது 120 பாயிண்ட் மேலே போயிருந்துச்சுன்னா என்னோடய ப்ராஃபிட் எவ்வளவு இது. ஸோ இந்த மாதிரி இதில் நீங்கள் பண்ணலாம். இப்போ இதே இது வந்து நான் வந்து ஸ்ட்ராடல்னு சொல்லி ஒன்று இருக்குது, அதாவது மேலேயும் போகலாம் கீழேயும் வரலாங்கிற மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ அது பியரிஷ், இது நியூட்ரல், இது அதர்ஸ். இப்போ நியூட்ரலாக மார்க்கெட் இருக்குது, மேலேயும் போகல கீழேயும் போகல, நமக்கு சைட்வேஸ் மார்க்கெட் இருக்குது அப்படின்னா அப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஷார்ட் ஸ்ட்ராடல்னு சொன்னால் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், ஒரு குதிரை மாதிரி. அதாவது என்னென்னா மார்க்கெட்டுக்கு மேலே போனாலும் எடுத்துக்கலாம், கீழே வந்தாலும் எடுத்துக்கலாம். ஸ்ட்ராடலுங்கும் போது 2 பொசிஷன் இருக்கும், ஒன்று பையு ஒன்று செல்லு. ஸோ அப்படி இருக்கும். ஸோ அப்போது இதுதான் ஸ்ட்ராடல். ஸோ இங்கே மேலே போனால் எனக்கு இவ்வளவு, இந்த பக்கம் வந்தால் இவ்வளவுங்கிறத நீங்கள் இந்த மாதிரி தெரிஞ்சுக்கலாம். இதை நீங்கள் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ எது வந்து பையிங் அண்ட் செல்லிங்லாம் இதெல்லாம் யூஸ் ஆகும். இது வந்து மோஸ்ட்டாக ஆப்ஷனுக்கு தான் யூஸ் ஆகும். ஆனால் இதை வச்சு நீங்கள் ஒரு ஐடியா டெவலப் பண்ணிக்கலாம், நீங்கள் எவ்வளோ தேவைன்னு. இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், நமக்கு ஃபண்டு இந்த ஆப்ஷன், இந்த கால் ஆப்ஷன் இவ்வளோக்கு எடுக்கிறதுக்கு ஃபண்டு இவ்வளோ தேவைங்கிறது இருக்குது. ஸோ இது வந்து நான் வந்து புல்லிஷு ஒரே ஒரு காலு, இங்கே ஃபண்டு நீடட். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் நான் ட்ரேட் எடுக்கிறதுக்கு 48,400 ட்ரேட் எடுக்கிறதுக்கு எனக்கு 6,000 ரூபாய் இருந்தால் போதும். அப்போ 6,000 ரூபாய் இருக்குது எங்கிட்டனா நான் இந்த ட்ரேடிங் எடுக்கலாம். அப்போ எனக்கு ப்ராஃபிட் எவ்வளோ கிடைக்கலாம், மார்க்கெட் மேலே போச்சுன்னா அன்லிமிட்டடாக கிடைக்கும். 6,000ங்கிறது 10,000 ஆகும், 20,000 ஆகும், 30,000 ஆகும். லாஸ் எவ்வளோ ஆகும், முழுசும் போயிடும். இது வந்து நான் செல்லிங்க்கு போகிறேன்.
ஆப்ஷன் செல்லிங்னா எனக்கு ஃபண்ட் எவ்வளோ தேவை, இவ்வளவு தேவை. ஆனால் ப்ராஃபிட் எவ்வளோ தான் கிடைக்கும், இவ்வளோ தான் கிடைக்கும். எனக்கு மேக்ஸிமம் லாஸ் இவ்வளோ ஆகலாம் அப்படின்னா என்னோடய ஃபுல் டோட்டலும் போயிடலாம். ஸோ இதுதான் ஆப்ஷன் செல்லிங்க்கும் பையிங்கான வித்தியாசம். சாரி, நான் வந்து ஆப்ஷன் செல்லிங் அண்ட் பையிங்க்கு ரொம்ப போயிட்டேன். ஸோ இதில் வந்து நீங்கள் ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணலாம்னு நான் சொல்ல வந்தேன். ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த ஆப்ஷன்ஸு அதே மாதிரி யாரும் சொல்கிறத நம்பாதீங்க. அண்ட் நான் கண்டிப்பாக கொடுக்க மாட்டேன். ஏன்னா செபியில் வந்து இட் இஸ் ரெஸ்ட்ரிக்டட். என்னை வந்து பேன் பண்ணிடுவாங்க கண்டிப்பாக ஃபுல்லுமே. ஸோ அந்த ரிஸ்க் எனக்கு தேவையில்லை. அதனால் நான் வந்து லைவ் மார்க்கெட்டில் பையிங் அண்ட் செல்லிங் இந்தியன் மார்க்கெட்டுக்கு கொடுக்க மாட்டேன். பட் கிரிப்டோ வேணும்னா நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். கிரிப்டோ வந்து நம்ம ஒரு ஆன்லைன் அது பேர் என்ன லைவ் போட்டு கிரிப்டோ வேணால் நம்ம ட்ரை பண்ணலாம். கிரிப்டோ இஸ் நாட் நம்ம வந்து எந்த கால் ஆப்ஷன்ஸும் கொடுக்கலாம். கிரிப்டோவோட மார்க்கெட் இஸ் பயங்கர பெருசு இதை விட. ஸோ அதனால் நம்ம ஒரு 1000 பேர் ட்ரேட் பண்ணுறதுனால கிரிப்டோவோட மார்க்கெட் அஃபெக்ட் ஆகாது. ஸோ கிரிப்டோவில் நம்ம வேணால் பண்ணலாம். பட் நம்மளோட இந்தியன் ஸ்டாக்ஸில் பண்ணக்கூடாதுன்னு கவர்மெண்ட் தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் லைவ் மார்க்கெட்டில் என்னால் கொடுக்க முடியாதுங்க. நம்ம வடிவேலு நீங்கள் அதை எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, பட் லைவ் மார்க்கெட்டுக்கு அப்புறம் மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறமும் மார்க்கெட்டுக்கு முன்னாடியும் உங்களுக்கு வேணும்னா நாம் வந்து இது என்ட்ரி பாயிண்ட் அண்ட் எக்ஸிட் பாயிண்ட் வந்து எப்படி டிசைட் பண்ணுறது, என்னென்ன இப்போ எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் டெவலப் பண்ணுறதுங்கிறத வந்து நம்ம கொடுக்கலாம். சாரி, இப்போ கொஞ்சம் நேரமாக அதிகமாகிடுச்சு நம்ம எக்ஸ்ப்ளனேஷன், மன்னிச்சிருங்க. இப்போ நம்ம வந்து பேங்க் நிஃப்டிக்கு போவோம். இந்த பேங்க் நிஃப்டியில் நீங்கள் முன்னாடி வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா இந்த ஒரு பாக்ஸ் நான் போட்டு வச்சுருந்தேன். இந்த பாக்ஸ் எதுக்கு அப்படின்னா, மார்க்கெட் இந்த பாக்ஸுக்குள்ளே தான் போக போகுது நாளைக்கு மட்டும் இல்லை. இன்னொரு நல்ல ஒரு வித்தியாசமான ஒரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா, அடுத்த நாளும் மார்க்கெட் இந்த பாக்ஸ்க்குள்ளே தான் போக போகுது. ஏன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏன் நான் இப்படி இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறேன், எப்படி போகும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, 27ஆம் தேதியும் மார்க்கெட் இந்த பாக்ஸ்க்குள்ளே தான் இருக்க போகுது. இதுக்கான காரணம் வந்து நான் ஃபஸ்ட்டு ஒன்று சொல்லிடுறேன். நம்மளோட SMA சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் இங்கே பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒன்றா மேலேயும் போகலை கீழேயும் போகலை. இது ரொம்ப அப்படியே கன்ஜஸ்டட் ஆயிடுச்சு. ஆனால் இது வந்து கொஞ்சம் இப்போ இருக்க ஸ்ட்ராட்டஜி வச்சு பார்க்கும்போது என்னென்னா, நீங்கள் பாருங்கள், நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நான் மறுபடியும் காமிக்கிறேன். சப்போஸ் இந்த ஆரஞ்சு கலர் வந்து கலர் வேணால் மாற்றிக்கலாம் உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னா. ஆரஞ்சு கலரை கொஞ்சம் திக்காக போட்டுக்கலாம். ஆரஞ்சு கலருக்கு அப்புறம் பிங்க் எடுத்துக்கலாமா, டிஃப்ரெண்ட்டாக தெரியும். இல்லை, ரெட் எடுத்துக்கலாமா, தெரியல. ஆரஞ்சு தாங்க பெட்ரு. ஸோ ஆரஞ்சு கலர் எடுத்துக்கலாம். இந்த சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் 50க்கு 100க்கு வந்து ரெட்டு. ஸோ இந்த ரெட்டை வந்து 100க்கு வந்து ரெட்டை கொஞ்சம் நான் ஸ்ட்ராங் ஆக்கிறேன். அடுத்து 200க்கு வந்து ப்ளூ. ஸோ 200க்கு வந்து ப்ளூ கரெக்டாக இருக்குது. ஸோ எப்போ இந்த ஆரஞ்சு மேலே இருக்குது, அதுக்கப்புறம் ரெட்டு கீழே இருக்குது, ப்ளூ கீழே இருக்கும், அப்போ தான் மார்க்கெட் மேலே போக போகுதுன்னு அர்த்தம். அதுக்கான 50% சான்சிங் வந்துருச்சு. நம்மளோட 200 SMA கீழே வந்துருச்சு. மேலே 2 SMAவும் இருக்குது, ஆரஞ்சும் ரெட்டும். ஸோ நாளைக்கு மார்க்கெட் மேலே போகிறதுக்கான சான்சஸ் இந்த SMA வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 200 கீழே இருக்கிறனால இருக்குது. இது ஒன்று. ரெண்டாவது, இப்போ இருக்க பாயிண்ட் ஆஃப் மார்க்கெட் என்ன அப்படின்னா 48,367 தான் இப்போ இருக்க மார்க்கெட். ஸோ அப்போது இங்கேருந்து மார்க்கெட் என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம இங்கே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் போட்டு வச்சுருக்கோம். அண்ட் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இன்றைக்கி இல்லை, ஒரு முன்னாடி ரொம்ப நாளாகவே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம ஜனவரி 17ஆம் தேதி டெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்கு. இந்த இடத்துல ஜனவரி 13ஆம் தேதி போயிருக்கு. ஜனவரி 13ஆம் தேதியிலேருந்து தான் பொங்கல்லேருந்து தான் மார்க்கெட் சைட்வேஸ் மூவ் ஆக ஆரம்பிச்சிச்சு. அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் நம்ம எப்படி போட்டோம்னா, இதுக்கு முன்னாடி மார்க்கெட் எப்படி பிஹேவ் ஆச்சுங்கிறத வச்சு தான் நம்ம பாக்ஸ் போட்டோம். நீங்கள் போன வீடியோ பார்த்தீங்கன்னா எப்படி இந்த பாக்ஸ் வந்துச்சுன்னு தெரியும். ரொம்ப சிம்பிள் தான். இங்கே இருக்க ஒரு சப்போர்ட் எடுத்துக்கிட்டோம், இங்கே இருக்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டோம். ஸோ மார்க்கெட் இந்த லெவலுக்குள்ளே தான் போயிட்டுருக்குன்னு. அப்போது இதை விட முக்கியமாக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளோட அனாலிசிஸில் போய் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா எடுக்கிறோம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா எடுத்துகிட்டு OI சேஞ்ச் இல்லை, OIனா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச். நம்ம இங்கே நார்மல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறோம். இங்கே வந்து பேங்க் நிஃப்டிக்கு பார்க்குறோம். பார்த்தோம்னா இங்கே நமக்கு 2 ப்ரைஸ் ரேஞ்ச் இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல 47,500ல் இதோட ரேஷியோஸ் எவ்வளோன்னா 20-75 இருக்குது. அப்படின்னா ரொம்ப ஹையாக இருக்குது. கால் ஆப்ஷன்ஸ் அந்த இடத்துல அதிகமாக இருக்குது. அப்போ இந்த இடத்துல இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். இது வந்து அவுட் ஆஃப் த மணியில் ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதே மாதிரி நம்மளுக்கு ஹையஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இங்கே இருக்குது 49,200 ப்ரைஸ் நான் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல 49,200 இருக்குது. இது நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, இந்த ப்ளூக்கும் குட்டி இருக்கிறதுக்கும் சின்ன இங்கே இருக்குது பாருங்கள் ரெட்டு, இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எந்த இடத்துல அதிகமாக இருக்குன்னு இந்த மணியிலேருந்து இந்த மணி, அதாவது அட் த மணியிலேருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா
அவுட் ஆஃப் த மணியில் பார்க்கும்போது 47,500 இருக்குது. அதே மாதிரி இந்த மணியில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 49,200. அதை விட பெருசாக இருக்குல்லடா இந்த 49,000. ஆனால் இதோட ரேஷியோ பாருங்கள் 8:19. அதாவது 8லேருந்து ஒரு 2.25 மடங்கு தான் 19. அப்படிங்கிறனால இது வந்து பெரிய இது கிடையாது. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1:14 இருக்குது. அதாவது ஆல்மோஸ்ட் ஒரு 8 டைம் 10 டைம் பெருசாக இருக்குது. ஸோ அதனால தான் இதை எடுத்துக்கிறேன். நான் வந்து இந்த எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ 49,200 47,500. ஸோ 49,200 இங்கே இருக்குது. 47,900. நான் இதுக்கு முன்னாடி நமக்கு பார்க்கும்போது என்ன ஆயிருந்துச்சுன்னா இங்கே 47,500 வச்சுக்கிறேன். 500 ரொம்ப கீழே இருக்குது. 47,900 இருக்கட்டும். அதே மாதிரி இது வந்து 49,200. ஓகே. ஸோ இதுதான் நமக்கு ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். இந்த நம்ம ஓப்பன் எங்கே போச்சு? ஓகே. இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்க்கும்போது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தெரியும். அதனால தான் இங்கே ஒரு நம்ம பாக்ஸ் போட்டு வச்சுருக்கோம். இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வச்சு இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் நாளைக்கு மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் இந்த ரேஞ்சை பிரேக் ஆச்சுன்னா மார்க்கெட் கடகடன் மேலே போகும், கடகடன் கீழே வரும். ஸோ இதுதான் நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சேஞ்சிலேருந்து நம்ம கண்டுபிடிக்கிறது. ரெண்டாவது நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்குள்ளே தான் இது இருக்குது. ஒன்றா இந்த க்ரீன் கலர் லைனை மேலே தாண்டி போகணும், இல்லைன்னா இங்கே தாண்டி போகணும். ஸோ இந்த 2 லைனை தாண்டி எப்போ மேலே போகுதோ அப்போ தான் மார்க்கெட் மேலே போகும். அண்ட் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒரு அதாவது ஜனவரி 9ஆம் தேதியிலேருந்து இருக்குது. ஸோ அப்படி தான் நம்ம இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைஞ்சி வச்சுருக்கோம். இங்கே ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அதனால் மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சில் தான் இருக்க போகுது. ஏன்னா நிஃப்டியுமே சைட்வேஸ் தான் மூவ் ஆகிட்டுருக்கு, பேங்க் நிஃப்டியும் சைட்வேஸ் தான் மூவ் ஆகும். ஆனால் இந்த பேங்க் நிஃப்டியில் இம்பார்ட்டண்ட்டான ஸ்டாக் என்னன்னா நம்மளோட கொடாக் மஹேந்திரா பார்த்தீங்கன்னா ஒரு நம்மளோட வெள்ளிக்கிழமைன்னு நினைக்கிறேன், போன திங்கட்கிழமை ஒரு 10% மூவ் ஆகிட்டு அந்த 10%லேருந்து கொஞ்சம் கீழே வந்துட்டே தான் இருக்குது. ஆனால் இன்னைக்கு ஜனவரி 25ஆம் தேதி ஐசிஐசிஐ பேங்க்கோட ஏர்னிங்ஸ் வருது. ஐசிஐசிஐ பேங்க் முன்னாடியே கொடுத்துட்டாங்களா? இல்லை, வெள்ளிக்கிழமை தான் கொடுத்துருக்காங்க. கரெக்டு. ஸோ இப்போ இந்த ஐசிஐசிஐ பேங்க்ஸோட ஏர்னிங்கோட பாசிட்டிவாக தான் அவங்களுக்கு இருக்குது. ஆனால் இது எப்போ ரிஃப்ளெக்ட் ஆகும்னா நம்மளோட திங்கள் இதில். அப்போது ஐசிஐசிஐ மேலே போனால் தான் மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஐசிஐசிஐ தான் நமக்கு வந்து பேங்க் நிஃப்டியை காப்பாற்றணும். எஸ்பிஐ ஏற்கனவே கீழே போயிட்டு தான் இருக்குது. இன்றைக்கும் மறுபடியும் கீழே தான் போயிருக்கீங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ 24ஆம் தேதி மார்க்கெட் கீழே தான் போயிருக்கு. ஆக்சிஸ் பேங்க் கடந்த ஒரு மாதமாக கீழே போயிட்டுருக்கு. இது எவ்வளோ தூரம் கீழே போகுதுன்னு தெரில. சப்போஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எனக்கு தெரிஞ்ச ஆக்சிஸ் பேங்க்கில் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒரு 5லேருந்து 10% இன்வெஸ்ட் பண்ணால் கண்டிப்பாக. ஏன்னா ஆக்சிஸ் பேங்க் வந்து 20% கீழே வந்துருச்சு. நான் உங்களுக்கு இதை காமிச்சே ஆகணும். இது வந்து 1 இயர் ஃபுல் டேட்டா. ஸோ இந்த 1 இயர் ஹையில் இவ்வளவு. இப்போ இருக்க மார்க்கெட் பாருங்கள், இந்த 1 இயர் ஹையிலேருந்து இப்போ வந்து 30% ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு மேலேயும் மார்க்கெட் கீழே போகும்னு நினச்சிங்கன்னா ரொம்ப இன்னும் கீழே தான் போகும். ஸோ பாருங்கள், 28% கீழே வந்துருச்சு. இது எந்த ரேஞ்சில் இருக்குது அப்படின்னா ஆல்மோஸ்ட் போன வருஷம் ஆகஸ்ட்டில் இருந்த ரேஞ்சுக்கு போயிடுச்சு. இதுக்கு மேலேயும் கீழே ஆக்சிஸ் பேங்க் போகுமான்னா தெரியல. ஏன்னா ஒரு நாளும் ரெக்கவர் ஆகும் தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் இது ரெக்கவர் ஆகிற மாதிரி தெரியவில்லை. ஸோ அதனால் ஆக்சிஸ் பேங்க்கில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம். ஏன்னா ஆக்சிஸ் பேங்க் ஒன் ஆஃப் தி லோவஸ்ட் பாயிண்டில் தான் இருக்குது. அண்ட் ஹெச்டிஎஃப்சி கொஞ்சம் ரெக்கவர் ஆக ட்ரை பண்ணிருக்காங்க. பட் அவங்களோட தெரியல, லைக் இட் வில் டேக் சம். எந்த பட்ஜெட்டுக்கு அப்புறம் ஐசிஐசிஐ வந்து ஹெச்டிஎஃப்சி ரெக்கவர் ஆகும்னு நினைக்கிறேன். நீங்கள் 24ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து கீழே தான் எண்ட் ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 1.2% வந்து குறைஞ்சிருக்கு நம்மளோட ஹெச்டிஎஃப்சி பேங்க். கொடாக் மஹேந்திரா இம்ப்ரூவ் ஆச்சு. ஸோ அந்த 10% இம்ப்ரூவ் ஆனதை கொஞ்சம் தக்க வச்சுட்ருக்கு. போன திங்கட்கிழமை பார்த்தீங்கன்னா ஒரு 10% இம்ப்ரூவ் ஆச்சு. அது ஏன்னா அவங்களோட ஏர்னிங்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் ரொம்ப சிறப்பாக இல்லை, பட் இருந்தாலும் ஆக்சிஸ் பேங்க்கோட ஏர்னிங்ஸும் பாசிட்டிவாக தான் கொடுத்துருந்தாங்க. ஆனாலும் ஆக்சிஸ் பேங்க் வந்து மேலே மார்க்கெட் போகல. ஆனால் கொடாக் மஹேந்திரா வந்த அடுத்த நாள் போன வெள்ளிக்கிழமை ரிசல்ட்ஸ் வந்துச்சு. திங்கக்கிழமை பார்த்தீங்கன்னா மார்க்கெட் 10% ஆயிடுச்சு. இதே மாதிரி நாளைக்கு ஆக்சிஸ் பேங்க்கில் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நாளைக்குன்னா திங்கட்கிழமை. ஸோ ஆக்சிஸ் பேங்க் ஐசிஐசிஐ பேங்க் கொஞ்சம் பாசிட்டிவாக தான் இருக்குது. ஸோ ஓப்பன் ஆனதும் க்ளோஸ் ஆனதும் பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து ஒரு 2% க்ரோத் இருக்குது. ஸோ திங்கக்கிழமையும் ஐசிஐசிஐ பேங்க் க்ரோ ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இது ஐசிஐசிஐ க்ரோ ஆனால் பேங்க் நிஃப்டியும் க்ரோ ஆகும். அண்ட் பேங்க் நிஃப்டி க்ரோ ஆச்சுன்னா
எங்கே போய் நிற்கும் அப்படின்னு என்ன நீங்கள் கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து பேங்க் நிஃப்டி ஆல்மோஸ்ட் இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் வரைக்கும் தான் போகும், அதை தாண்டி போகாது. அண்ட் இதுதான் வந்து பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸ். ஸோ பேங்க் நிஃப்டி வந்து இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, 49,200, 47,500, 47,900. ஸோ இது நீங்கள் வந்து மறந்துட்டாலுமே ஏதோ ஒரு பிளாட்ஃபார்மில், எந்த பிளாட்ஃபார்மில் நீங்கள் போனாலும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னு தெரியும். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சார்ட் எடுத்து இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும் எந்த இடத்துல ஸ்டாப் இருக்குது, எந்த இடத்துல இது இருக்குதுன்னு சொல்லி. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரு ஐடியா டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ எங்கே மேக்ஸிமம் போகுது, எங்கே கீழே போகுதுன்னு. ஸோ இதுதான் வந்து நம்ம பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸ். ஸோ திங்கக்கிழமை வந்து பெருசாக மார்க்கெட் மூவ் ஆகாது. அதே மாதிரி உங்களோட எக்ஸ்பைரி டேக்கு ஒரு 3 நாள் இருக்குது, அதனால பிரச்சனை இருக்காது. ஸோ நீங்கள் பார்த்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ட்ரேட் பண்ணிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் பயனுள்ளதாக இருக்கும். ரெண்டாவது, நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை பற்றி உங்களுக்கு டெய்லியும் தெரிஞ்சுக்கிறதுக்கு, அதோட டெய்லி அனாலிசிஸ், அதுக்கப்புறம் மார்க்கெட் ப்ரிடிக்ஷன், அடுத்த நாள் என்ன நடக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம வந்து வீடியோ வந்து நம்ம நண்பர்கள் கொஞ்சம் பேர் கேட்டிருந்தாங்க, அதனால் நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஒன்று வந்து டாப் 5 ஸ்டாக்ஸ் ஆஃப் ப்ராமிசிங் ஸ்டாக்ஸ் ஆஃப் 2025ன்னு, இந்த வருஷத்துக்கான ஒரு 5 க்ரோயிங் ஸ்டாக்ஸ் என்னங்கிறத அனாலிசிஸ் பண்ணிகிட்ருக்கோம். அது ரெண்டாவது, கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன் பற்றி ஒரு வீடியோ போடலான்ட்டு இருக்கேன். மூணாவது, இந்த சார்ட் டூல்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது, அதாவது இதில் ஒன்றுலேயும் டூல்ஸ் இருக்குது. ட்ரெண்ட் லைன் இருக்குது, அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆங்கிள்ஸ் வச்சு பண்ணுறதெல்லாம் இருக்குது. அடுத்து நம்ம ஷார்ட் கால், லாங் கால் இருக்குது. ஸோ இந்த மெஷர்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது, ஸோ இதெல்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ புதுசாக ட்ரேட் வியூ ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நான் வந்து அதுக்கான வீடியோ இந்த வாரம் கண்டிப்பாக நான் போடுறேன். அவ்வளோதான் நண்பர்களே, நன்றி, வணக்கம்.